Good morning students, welcome to the Sheba group of school online class. Today also we continue the same lesson of that is hydroxy compounds and ethers. In this lesson, in the last video we have to learn about how to prepare the alcohols. In this video also continue this preparation of alcohols with the Grignard reagent. So how to be use the Grignard reagent to prepare the alcohols. Let's see that. So you can see the tabulations how to prepare the alcohols from the Grignard reagent. In this nucleophilic addition of the Grignard reagent to the aldehydes ketone in presence of dry ether. So you can see that first primary it's a formaldehyde and secondary acetaldehyde and acetone. So formaldehyde, acetaldehyde, acetone use base பண்ணி நம்ம எப்படி alcohols prepare பண்ணலாம்னா first of all phenyl magnesium bromide it's react with formaldehyde obviously HCHO that also we can call methanol. So methanol அப்படினு சொன்னாலும் formaldehyde அப்படினு சொன்னாலும் ரெண்டுமே சேம் தான். So HCHO it will be prepared its presence of ethers we can get that. So again the phenyl magnesium bromide included for the formaldehyde in presence of water and hydrogen ions the finally phenyl methanol. So methanol have to convert into methanol. So this is that formaldehyde and coming to this acetaldehyde. So ethyl magnesium bromide again implement to this acetaldehyde CH3CHO presence of ether means we can get the presence of H2O and H plus ions butane 2-all. So உங்களுக்கு butane 2-all how to be in the name of the IUPAC அப்படின்றத நம்ம previous stateல பார்த்தோம். ஸோ நீங்கள் சைட் பை சைட் அதோடைய ஐயூபேக் நேமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரியா. நெக்ஸ்ட் ப்ரொபெனோன். ஸோ ONE ஒன் வந்தாலே உங்களுக்கு அது வந்து அசிட்டோன் குரூப் ஐ மீன் கீட்டோன் குரூப் அப்படின்னு தெரியும். ஸோ ஆல்டிஹைட் குரூப் அப்படின்னு சொன்னால் CHO அதே மாதிரி ONE வந்துச்சுன்னா அது கீட்டோன் குரூப் CO உங்களுக்கு வரும். அதே சேம் ஃபார்மால்டிஹைட் மீன்ஸ் ஒரு ஹைட்ரஜன் உங்களுக்கு வந்துட்டு CHOன்னு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஜென்ரல் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ த பேசஸ் ஆஃப் the method N-butyl magnesium bromide it's react with acetone presence of ether means we can get 2-methyl hexane 2-all. So this is that the variations it's kind of preparation. Okay, so alcohols இதில் மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னும் கூட reactions நம்ம நிறைய பார்க்க போகிறோம். Hydroborations. So hydroborations-ல உங்களுக்கு டைபோரேன் வந்துட்டு உங்களுக்கு react ஆகுது alkene-ஓட. So in this form of trialkyl borane which on treat with H2 and O2 that is hydrogen peroxide in presence of sodium hydroxide. So இந்த உங்களுக்கு calculationsல tripropyl borane எப்படி உங்களுக்கு prepare ஆகுது அப்படின்றதையும் propane 1-all எப்படி prepare பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Definitely the presence of hydroxyl ions. Reduction of carbonyl compounds. இந்த examples பார்த்தீங்க அப்படின்னா acetone groups. ஸோ கீட்டோன் குரூப்ஸில் உங்களுக்கு CO இருக்குன்னு சொன்னால் ஸோ இது வந்து அசிட்டோனுடைய ஃபார்முலாஸ். இந்த அசிட்டோன் வந்துட்டு உங்களுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வித் வாட்டரோட ரியாக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு ப்ரொபைன் 2-all கிடைக்குது. ஸோ இது வந்து ரிடக்ஷன்ஸ் ஃபார்முலா. ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ரிடக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பென்சாயிக் ஆசிட்ஸ் C6H5COOH. ஸோ ஆசிட் அப்படின்னு சொன்னாலே COOH குரூப் வரும். நான் உங்களுக்கு சைட் பை சைட் ஃபங்க்ஷன்ஸ் குரூப்பும் சொல்லிகிட்டே வரேன். ஸோ இது வரைக்கும் நம்ம கீட்டோன் குரூப்ஸ் பார்த்தோம். கீட்டோன் குரூப்ஸ் மீன்ஸ் CO, ஆல்டிஹைட் மீன்ஸ் SCHO அண்ட் கீட்டோன் உங்களுக்கு இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன். ஆசிட் வந்து COOH, ஆல்கஹால் குரூப்ஸ் மீன்ஸ் OH. ஓகேவா. இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நேம் எழுதுறதுக்கு தெரியணும். ஸோ உங்களுக்கு அதுவும் சைட் பை சைட் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ த சேம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபினைல் மெத்தனால் ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் பென்சைல் ஆல்கஹால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஈத்தைல் எத்தனோயேட் we can get ethanol. ஸோ ஆல்சோ கெட் ஈத்தைல் அசிட்டேட். உங்களுக்கு ஈத்தைல் அசிட்டேட் நீங்கள் எழுதினாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஐயூபேக் நேம் படி நேம் எழுதினாலும் ஓகே. ஸோ போத் ஆர் சேம் தான், உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். உங்களுக்கு என்ன நேம் நீங்கள் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அந்த நேமே நீங்கள் எழுதினா போதும். ஸோ நெக்ஸ்ட் but2-enol. ஸோ இட் வில் பி கெட் குரோட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் but2-en1-all. ஸோ நீங்கள் but2-en1-all நேமே நீங்கள் எழுதினாலும் ஓகே,
உங்களுக்கு சப்போஸ் இந்த நேம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, பட் இங்கே சைட் பை சைடு அதோடைய கெமிக்கல் ஜென்ரல் நேமும் உங்களுக்கு அது ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் reactions it's considered as the reduction of carbonyl compounds. Now we can go for the preparation of glycol. So glycol எப்படி prepare பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, we can implement for that preparation of glycol means ethene. So ethane group have to be in this double bonded. So ene group, ethene have to react with water in presence of Bayes reagent. So what is that Bayes reagent means? That is cold alkaline KMnO4. So Bayes reagent na enna appdin pathina cold alkaline KMnO4. That is also will ask the exam 1 mark questions la kepanga la match the followings la kepanga. So cold alkaline KMnO4 means Bayes reagent. So in presence of Bayes reagent with oxygen group means we can get ethane 1,2-diol. That is also called glycol groups. Okay, so ethane 1,2-diol அப்படின்றது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா ஜென்ரலாக ஈத்தேன் 1,2-diol உடைய உங்களுக்கு வந்து என்னென்ன ரியாக்டன்ட் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ரியாக்ஷன்ஸை நீங்கள் படித்தா தான் கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ தட் இஸ் தட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் each and every questions to answer. Okay, and move on to this preparation of glycerol. So glycol we'll see and glycerol. Okay, so glycerol we can implement to this triglyceride. So triglyceride உடைய chemical formulas இங்கே இருக்கு. So இந்த chemicals வந்துட்டு attached with is NaOH hydroxyl group ஓட உங்களுக்கு ரியாக்ட் ஆன என்ன ரிசல்ட்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹைட்ராக்சில் குரூப்ஸோடைய லெசன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ NaOH மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் திஸ் ரியாக்டன்ட் வில் ஹீட்டட் மீன்ஸ் வி கேன் கெட் propane 1,2,3-triol. So that is also called glycerol groups. So that is the preparations to main thing glycol and glycerol. So methods to differentiate primary, secondary, tertiary alcohols. இந்த primary, secondary, tertiary alcoholsல உங்களுக்கு methods வந்துட்டு ரெண்டு மெயின் மெத்தட் இருக்குது. ஒன் லூகாஸ் டெஸ்ட், அப்புறம் விக்டர் மேயர் டெஸ்ட். இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஷின்ஸில் நிறைய முறை கேட்டிருந்தாங்க, லூகாஸ் டெஸ்ட்டும் விக்டர் மேயரும். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணணும், ப்ளஸ் ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட் மூவ் ஆன் டு திஸ் லூகாஸ் டெஸ்ட். In this Lucas test, for that the primary want to prepare for that 2-methyl propane 2-ol. So இதுக்கு நம்ம first primer நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா 2-methyl propane 2-ol with HCl in presence of anhydrous zinc chloride. So இந்த இம்ப்ளிமெண்ட்ஸில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2-chloro 2-methyl propanes கிடைக்கும். And propane 2-ol, that is CH3 CHOH CH3 ஓட again HCl zinc chloride. இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு, பட் இதில் இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டில் டிஃபர் இருக்கும். தட் இஸ் propane 2-ol and 2-methyl propane 2-ol, இங்கே propane 2-ol, இங்கே ethanol. So that is that the main difference, and depending on that reactant we can get the different type of results. For that propane 2-ol means we can get 2-chloropropane. In this reaction it have to be slow appearance of the turbidity. And ethanol, the same thing for react with ethanol means no reaction at room temperature. So this is the main thing. So what we'll understand about from these reactions means when alcohol treated with Lucas reagent. So Lucas reagent na enna அப்படினா இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு Lucas reagent means the mixture of concentrated HCl and anhydrous zinc chloride. ஸோ நான் பேஸ் reagent நான் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு Lucas agent உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். that is yes, HCl with anhydrous zinc chloride. This is the Lucas agent. Okay, at room temperature means tertiary alcohols immediately react with the reactant, and we can get the secondary reactions with slowly, and that primary we cannot get that answers for the room temperature. So this is the main thing for Lucas test. This is the Victor Mayer test. So in the Victor Mayer test la ungalku in primary, secondary, tertiary alcohols, the same thing for the Lucas test. That is also the same method. For the first thing ethanol and propane 2-ol and 2-methyl propane 2-ol. So that is also the same. In this implement it's P/I2.
ஸோ உங்களுடைய ரியேஜென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அதை மாற்றாமல் எழுதணும். அண்ட் சில்வர் நைட்ரேட் அண்ட் HNO. ஸோ இந்த 3 ஒரு ரியாக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கேட்டலிஸ்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. சரியா? ஸோ எத்தனால் we can get that CH3 CH2I, the otherwise 2 degree of alcohol CH3 CH CH3I. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதே சேம் டைம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைமரியாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க எத்தனால். ஸோ எத்தனால் ப்ரொபேன் 2-ஆல் 2-methyl propane 2-ஆல் எடுத்துக்கிறீங்க ஃபார் 1, 2, 3 ஆர்டர். ஸோ அகெயின் we have to using that catalyst P/IT for the all those things we can get that iodide of that the same group. And again silver nitrate also have to implement to the continuation process. We can get nitroethane 2-nitropropane and 2-methyl 2-nitropropane. Again have to go for the HONO and we can get that the final stage of answers react with KOH. It's only possible to this 1 degree alcohols. It's not possible for that KOH for 2 and 3. Why? Because it will be changed the colors only, we can't get that new product of KOH. As well for the 3 degree of alcohols, that is no reaction because of no colorization with KOH. ஸோ நீங்கள் KOH நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுறீங்க ஃபைனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 degree of alcohols means you can get blue in color. As well for the drizzles with red in color for 1 degree alcohols and 3 degree of alcohols means there is no reactions because of no colorization with KOH. ஸோ உங்களுக்கு இதுக்கான போர்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த போர்ஷன்ஸில் கலர்ஸ் இருக்கும். ஸோ இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட்ஸில் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒன்ஸ் ஒரே ஒரு டிகிரி ஆஃப் ஆல்கஹால்ஸ் எழுதினாலே அதை பேஸ் பண்ணி நீங்கள் 2 degree ஆஃப் ஆல்கஹால்ஸ் 3 degree ஆஃப் ஆல்கஹால்ஸ் உங்களுக்கு எழுத முடியும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டேப்லேஷன்ஸ் உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டார்டிங்கில் ப்ரைமரியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எத்தனால் ப்ரொபேன் 2-ஆல் 2-methyl propane மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேட்டலிஸ்ட் ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸை நீங்கள் சைட் பை சைடு எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் தட் த மெத்தட் ஆஃப் விக்டர் மேயர்ஸ் ஹவு டு ப்ரிப்பேர் த ஆல்கஹால்ஸ். Now we go for the properties of alcohols. First thing is physical properties. For the physical properties of lower alcohols are colorless liquids and higher members are wax solids, and they have higher boiling point than the corresponding other organic compounds such as alkanes, aldehydes, ethers, etc. And this is due to its presence of intermolecular hydrogen bonding presence of alcohols ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதோடைய பாய்லிங் பாயிண்ட்டை வந்துட்டு நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும், ஹை ஆர் லோ அப்படின்றது. Among isomeric alcohols, primary alcohols have higher boiling point and tertiary alcohols have lower boiling point. Just now I told you it's depending on that the presence of intermolecular hydrogen bonding. Okay, and then move on to this boiling point of alcohols and comparison of the other organic compounds. உங்களுக்கு tabulations கொடுத்திருக்காங்க, the page number 113. We have the compound name and molecular formula with the molecular mass, that is molar mass and boiling point. So which one have to similarity we can find out from these tabulations. For butane and propanol, for the molar mass is 58 both are, and molecular formula as small differentiate for that aldehyde groups for propanol. Okay, and then boiling point is 272.5 and 322 for propanol. And mictose-ethane, that is CH3O and CH2CH3, that is the molar mass is 60 and boiling point is 283.8. For the propane 1-all and propane 2-all also have that same molecular formula, that is 60 molecular mass, and the boiling point is it's quite different, 370.4 for propane 1-all and 2-all means 355.5. So this is the main thing for the physical properties. Now move on to these chemical properties, but we can go for that next class, and otherwise we have to read out for the all the concept. Thank you students.